இப்போ யாருமே வந்து ஒரு 120 வருஷம் வந்து வாழ்றது இல்லை. அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 360 வருஷம் தான் அந்த வீடு. இப்போ 360 வருஷம் அந்த வீடு இருந்தால் தான் அழிச்சு கட்டணுமா, இல்லை 3 தலைமுறை? இப்போ எங்கள் தாத்தா கட்டின வீடுனா எங்கள் தாத்தா கட்டியிருக்காங்க, எங்கள் அப்பா வாழ்ந்திருக்காரு, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட வாரிசு வர்றப்ப அந்த வீட்டை அழிச்சு கட்டணுமா? ஆமாங்க. இந்த 3 தலைமுறை வந்தாச்சுனாலே அந்த வீட்டை நீங்க மாத்தி அமைச்சு கட்டணும்னா அந்த மண்ணுடைய அச்சரம் வந்து மாறுமல்ல. ஓகே ஓகே. இப்போ நீங்க கீழே போஸ்ட் மட்டும் இந்த இடத்துக்கு போட்டிருப்பாங்க, நீங்க 3 தலைமுறைக்கு அப்புறம் அதுவே பலம் இல்லாம தான் இருக்கு. அதோட போய் இன்னொரு 360 வருஷம் தாங்குமான்னு நம்பிக்கை இருக்கு. அதனால எல்லாத்தையும் அந்த மண்ணில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு கோயில் பிரசாதங்கள் திருநூறு தீர்த்தம் எல்லாம் போட்டு அந்த மண்ணை புனிதப்படுத்தி, இங்க எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, எத்தனையோடு இறந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பாங்க, அந்த மண்ணவே புதுப்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க தனியா பிளான் போட்டு கட்டினா அந்த வீடு நிலைச்சு நிற்கும். அங்க நெகட்டிவ் கர்மா வராதுங்க. ஓகே. அப்போ பாசிட்டிவா இருக்கும். அதனால தான் இப்போ அந்த காலத்துல வந்து கிரகப்பிரவேசம்னா என்னங்க? கிரகப்பிரவேசனம்ங்கிறது என்ன பொருள்? எங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது என்ன பொருள்? நான் பால் காய்ச்சறதை நினைச்சிட்டு இருக்கேன். பால் காய்ச்சன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், ஒரு காலி இடத்த 4 பக்கம் செவுத்தை உருவாக்கி ஒரு பக்கம் கதவு வச்சு 9 கிரகத்தை பிடிச்சி உள்ளுக்குள்ள விடுறதுனால அது கிரகப்பிரவேசம். ஓகே. என்னங்க? புரியுது புரியுது. எங்கேயோ பறந்து இருக்கக்கூடிய 9 நவகிரகத்தை பிரவேசிக்கிறதுனா என்னங்க? நம்ம இந்த வீட்டுல ஒருத்தர் பிரவேசிக்கிறான்னு சொல்றீங்கல்ல, அது போல ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்து சிவன் கலசம் சக்தி கலசம் வச்சு 9 கலசங்கள் வச்சு ஓம் சூர்யாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கராய நமக, சனியாய நமக, ராகுவாய நமக, கேதுவாய நமக, 9 நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்தில் வருவாய நமக. அப்ப என்ன ஆகுதுங்க? கிரக பிரவேசம்னா கிரகத்தை வந்து இந்த வீட்டுக்குள்ள பிரவேசம் பண்றதுக்காக கிரக பிரவேசம். ஓகே. புண்ணிய அர்ச்சனைன்னா என்னங்க? ஐயா உங்களுக்கு இல்ல, உங்களை கேட்டுட்டேன். புண்ணிய அர்ச்சனைன்னா என்னன்னா, ஒரு 100 பேர்த்து அந்த வீட்டுக்கு புது வீடு கட்டி கூப்பிடுவி. ஓகே. அதுல யாராவது ஒருத்தராவது நல்ல மனசோட நல்ல வாழ்ந்து பொழைச்சு உண்மையாலுமே இந்த உலகத்துல வந்து எந்த பாவங்கள் செய்யாம எல்லாருமே நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி ஆத்மாத்மா ஒரு புண்ணியவதி பெத்த ஒரு நல்ல ஆத்மா ஒருத்தர், யாரோ ஒருத்தர் 100ல் ஒருத்தராவது, நீங்க அழைப்புதல் கொடுத்ததுல ஒருத்தராவது வந்து அந்த பாதம் போய் அந்த புது வீட்டில் பட்டுதுன்னா அந்த புண்ணியமான மனிதர் புண்ணியம் பாதம் பட்டா புண்ணியம் அவர் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவாரா நல்லா இருப்பீங்கன்னு. அதனால புண்ணிய அர்ச்சனைன்னு பேர். ஓகே, புரியுது. 100ல் ஒருத்தர் இருந்தாலும் கூட போதுங்கன்னு. அதனால அது புண்ணிய அர்ச்சனைன்னு பேர். எத்தனையோ பேர்த்த கூட்டிட்டு வந்து எல்லாரும் சாமி கும்பிடும்னு நினைக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் வாழ்த்துனா அந்த வீடு 1000 காலத்து பயிரா மாறும். தலைமுறை தலைமுறையா குழந்தைகள்லாம் உருவாங்கிறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க.